இந்த ஆளு வீதியில் நின்று இருக்க காரோட கண்ணாடி கழட்டுற கண்ணாடி ஹேண்டில் பண்ற டூல்ஸை கண்ணாடி மேல மாட்டிடுறாரு. அதுக்கப்புறம் டூல்ஸை வச்சு ஸ்லோவா அந்த ரப்பர்ல எடுத்து விட்டுட்டு இருக்காரு. அந்த கண்ணாடி சுத்தி இருக்க ரப்பர்ல எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அதை அப்படியே தூக்கி அவரோட வண்டியில கொண்டு போய் வச்சிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு கிளம்பிடலாம்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு போறாரு. போற வழியிலே ஒரு லக்ஸரியான கார் அங்க இருக்கு. இதுல ஏதாவது ஆட்டையை போடலாம்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்கும் போது அந்த காரோட ஓனர் அந்த சைட்ல தான் இருப்பாரு. ஏன்னா அந்த காரோட சாவி அந்த கேப்ல விழுந்துரும். அதை எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது தான் அந்த திருடன் வந்துருவான். ஒரு ஏர் பேக் எடுத்து காரோட பின்னாடி டயர் கிட்ட வச்சு அதோட பைப்பை இந்த வண்டியோட எக்ஸாஸ்டர்ல மாட்டிடுறாரு. அதுக்கப்புறம் வண்டி ஆன் பண்ணி வண்டியை ரேஸ் பண்ணும்போது அந்த ஏர் பேக் ஃபில் ஆக ஆரம்பிக்குது. இப்போ அந்த கார் ஒன் சைடா தூக்க ஆரம்பிக்குது. கரெக்டா அந்த காரோட ஓனரும் அந்த சாவியை எடுத்துடுறாரு. என்னடா கார் திடீர்னு சாயுதேன்னு பார்த்துட்டு இருந்தா இந்த திருடன் அந்த காரோட டயரை திருடிட்டு இருக்கிறது இவர் பார்த்துடுறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு ஐடியா தோணும். இந்த திருடன் அந்த காரோட டயர் திருடினதுக்கு அப்புறம் அதை எடுத்து அவனோட வண்டியில வைக்கும் போது அந்த காரோட ஓனர் அந்த கார்ல தான் உட்காந்து இருப்பாரு. அந்த காரோட ஓனர் ஒரு போலீஸ் ஆபீசர். இவனை பார்த்த உடனே கன் எடுத்து கையில வச்சிருக்காரு. உடனே டயரை வண்டிக்குள்ள போட்டு அந்த இடத்த விட்டு ஓட ஆரம்பிக்கிறான். உன்னை சுட்டுக்கொள்ள ரொம்ப நேரம் ஆகாதுன்னு கண்ணை நீட்டின உடனே அந்த ஆளை கிட்ட வந்து அவனோட கையில விலங்க மாட்ட சொல்றான். இவனே திருட போய் இவனே போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறான்.